நம்ம ரேவதி இப்போ கரெக்ட்டா சரியான ஒரு இடத்துல போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதுலயும் நம்ம ரேவதி அந்த வீட்டுக்குள்ள போயிருக்கிறது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியாவுக்கும், கௌதமுக்கும் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சொத்து, அதாவது சொத்து, அதுக்கப்புறம் கம்பெனி இது எல்லாமே க கார்த்திக் பேருக்கு மாறுனதுல இவங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா அடுத்தடுத்து இந்த அஞ்சலி, தாக்ஷாயினி, எஸ்எஸ்கே இவங்க எல்லாருமே சேர்ந்து என்னென்ன பிளான் பண்றாங்க, ஏது எது பண்றாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதுல கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு சொல்லப் போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்கேவோட கதைய முடிக்கிற அளவுக்கு இங்க பல சம்பவங்கள் நடக்க போகுது. எப்போ நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, தாக்ஷாயினி கிட்ட உண்மைய சொல்லிடுவாளோ அப்படின்ற மாரி வந்து பயந்துகிட்டே இருக்க போறாரு. அதுவும் ஒரு நிமிஷம் கூட தாக்ஷாயினி விட்டு பிரியாமலும் இருக்க போறாரு. ஏன்னா, தாக்ஷாயினிய விட்டு பிரிஞ்சு போம்போது எப்பயாச்சும் நம்ம ரேவதி இருந்துட்டு உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டா என்ன பண்றது? அப்படின்ற மாரி வந்து சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ மிகப்பெரிய விஷயம் எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினியும் சேர்ந்து இந்த அஞ்சலிய வச்சு கார்த்திக்கோட சொத்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, தான் பேருக்கு எழுதிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இவங்க அதாவது ரேவதி இருந்துட்டு எஸ்எஸ்கேவ உண்டு இல்லன்னு பண்ண போறாங்க. எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே திரு திருன்னு முழிக்க போறாரு. அதுவும் இல்லாம நான் எல்லா உண்மையுமே சொல்லட்டுமா? அப்படின்ற மாரி வந்து கேட்டு, இந்த எஸ்எஸ்கேவ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழி பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இருக்க கத்திய எடுத்து வச்சுக்கிட்டு, "உன்னெல்லாம் நான் எப்பவோ தாக்ஷாயணி கிட்ட சொல்லியிருக்கணும். அதுவும் இல்லாம நீ எல்லாருக்குமே எவ்ளோ பெரிய கெடுதல் பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா?" அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இத்தன நாளா நம்ம கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதான ஆயிடுமோ, அது மட்டும் இல்லாம கௌதம் தான் எஸ்எஸ்கேவுக்கு பொறந்த மகன் அப்படின்ற மாரி தெரிஞ்சா, கௌதமோட உயிருக்கு ஆபத்தோ அப்படின்ற மாரி நெனச்சாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் தான் உண்மையிலேயே அவங்களோட மகன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல போறாங்க. அப்பதான் எஸ்எஸ்கேவுக்கு இன்னும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக போகுது. எஸ்எஸ்கே இத கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி வந்துட்டு இந்த தாக்ஷாயணி போனதுக்கு அப்புறமா இந்த எஸ்எஸ்கேவ உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்எஸ்கேவும் ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்ட விட்டு போயிடு. தாக்ஷாயணி கிட்ட மட்டும் எதனா ஒண்ணு சொன்ன அப்படின்னா, கண்டிப்பா உன்னையும் உன் புள்ளையையும் கொன்னுடுவேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்பதான் நம்ம ரேவதிக்கு பயங்கரமான கோவம் வந்துட்டு, அந்த கத்திய எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவ மிரட்ட ஆரம்பிச்சுறாங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன்னு வையேன், கண்டிப்பா நான் மனுஷியா இருக்க மாட்டேன். ஏற்கனவே உனக்கு விஷம் வச்சு நான் கொல்ல பார்த்தேன். அதே மாதிரி இப்போ அந்த தாக்ஷாயணி கிட்ட நேரம் வரும்போது எல்லாத்தையுமே நான் சொல்லதான் போறேன். அதுவும் இல்லாம கௌதம்க்கு நீ எவ்ளோ பெரிய கெடுதல பண்ணியிருக்க. அந்த அஞ்சலி கூட சேர்ந்து கார்த்திக்குக்கு கௌதம் கிட்ட இருந்த சொத்து எல்லாத்தையுமே நீ வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத திருட்டுத்தனமா மாத்திட்டல்ல. இதுக்கப்புறம் உன்ன நான் சும்மா விட போறது கிடையாது. அதே மாதிரி உன்னால வந்து பார்த்தீங்கன்னா கௌதம்க்கு மேலும் மேலும் எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சு கௌதம் தம்பிக்கு அப்படின்னா, கண்டிப்பா நான் உன்ன சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே திருன்னு முழிக்கிறாங்க. அந்த கௌதம்காக, "நீ எதுக்காக பேசுற? என்ன ஏது?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அ இவங்க அதாவது ரேவதி வந்துட்டு, கௌதம் என்னோட புள்ள" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. எஸ்எஸ்கேவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. "என்ன சொல்ற? எனக்கும் உனக்கும் பொறந்தவன் கௌதமா?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, நம்ம ரேவதி இப்போதைக்கு எஸ்எஸ்கேவுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இல்ல அவரும் அதாவது கௌதமும் என்ன அம்மா மாரி தான் பார்ப்பான். நானும் வந்து பார்த்தீங்கன்னா, அவன என் மகன் மாரி தான் பார்ப்பேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கொஞ்சம் பொறுமையா வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்றாங்க. ஏன்னா எஸ்எஸ்கேவுக்கு உடனே முழுக்க முழுக்க உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதனால மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே வரும் அப்படின்றதுனால, அதே மாதிரி இந்த எஸ்எஸ்கேவால இப்போ நம்ம ரேவதிய தாக்ஷாயணி கிட்ட இந்த வீட்ட விட்டு வெளியே போக சொல்லு அப்படின்ற மாரி எதுவுமே சொல்ல முடியாது. அதாவது ரேவதிய விரட்டவே முடியாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம். அது மட்டும் இல்லாம இவங்க எதுக்காக இதுக்கு முன்னாடி இருந்தவங்களே வேலைக்கு வச்சுக்கலாம்ல அப்படின்ற மாரி சொல்லும்போது, இல்ல என்னோட உயிரையே காப்பாத்திருக்காங்க. அவங்கள வேலைக்கு வைக்காம வேற யார வேலைக்கு வைக்கிறது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ தாக்ஷாயினி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னாடியே தெரியும். அதுவும் இல்லாம கௌதமோட வீட்ல இருந்ததுனால, கௌதம்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி நெனச்சு, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்றீங்களா? அதுவும் இல்லாம நீங்க வந்து பயப்படுறீங்களா? அப்படின்ற மாரி கேட்கும்போது, ச்சே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் சொன்னேன் அவ்வளோதான். வேற ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு எதுக்காக கஷ்டம்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன். அவங்களுக்கு தேவைன்ற பணத்த வந்து பார்த்தீங்கன்னா, செட்டில்மெண்ட் மாரி நம்ம குடுத்துடலாம். எதுக்காக இங்க வேலைலாம் செஞ்சுக்கிட்டு, என் தாக்ஷாயணியோட உயிரையே காப்பாத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எதுக்காக இங்க கஷ்டப்படணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அப்படியே எஸ்எஸ்கேவுக்கு ஒரு பரந்த மனசு இருக்க மாரி வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா
தாக்ஷாயணி வந்துட்டு, உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் குடுத்துடுறேன். அதாவது என்னோட உயிர காப்பாத்துனதுக்கு அப்டின்ற மாரி வந்து சொல்லும்போது, "என்ன மேடம் உங்களுக்கு அதாவது உங்களோட உயிருக்கு இவ்வளவு தான் மதிப்பா? இந்த பணம்லாம் என்னோட உடம்புல ஒட்டுமா? இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. எனக்கு நீங்க வேல குடுத்தீங்கல்ல, அதுவே எனக்கு போதுமான விஷயமா இருக்கும். அதுவே எனக்கு ரொம்ப நல்லதும் கூட. நீங்க எனக்கு வேல குடுத்தது எனக்கு சந்தோஷம். இந்த வீட்ட விட்டு வெளிய போ அப்டின்ற மாரி சொன்னீங்கன்னா, நான் இப்பவே கிளம்பி போயிட்டே இருக்கேன். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணத்த குடுத்து, உயிர வந்து பார்த்தீங்கன்னா வெல பேசாதீங்க" அப்டின்ற மாரி வந்து சொல்லி நம்ம ரேவதியும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா பேச ஆரம்பிச்சுறாங்க. இப்போ எஸ்எஸ்கேவுக்கு ஆப் ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் ரொம்ப பதட்டத்திலயும், ரொம்ப பயத்திலயும் இருந்துட்டு இருக்காங்க. கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாக்ஷாயணி வந்துட்டு, இங்க பாருங்க எஸ்எஸ்கே இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இங்க தான் வேலை செய்வாங்க. யார் நினைச்சாலும் அத தடுக்க முடியாது. அவங்க இங்க தான் வேலை செஞ்சாகணும். நான் சொல்றது தான் நடக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற வழியே இல்ல. இந்த ஒரு விஷயத்த நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, எஸ்எஸ்கே ஓ தாராளமா இருக்கலாமே அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டாங்க. எஸ்எஸ்கேவுக்கு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம ரொம்ப அதாவது எஸ்எஸ்கே தனியா மாட்டும் போதெல்லாம், நான் உண்மைய சொல்லிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரேவதி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலேயே இத எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இப்போ எஸ்எஸ்கேவுக்கு எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இதுலருந்து தப்பிச்சே ஆகணும் அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையுமே எப்படியாச்சும் ஆர்டிஏ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே, தாக்ஷாயணி 2 பேருமே இப்ப சேர்ந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தாக்ஷாயணி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, உண்மை எல்லாத்தையுமே சொல்றதுக்கு ஒரு செகண்ட் நம்ம அ இவங்களுக்கு ரேவதிக்கு வந்து பிடிக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முன்னாடியே ரேவதிய பத்தின உண்மை எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால அவங்களும் பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. "உங்கள ஏமாத்துனவங்க மட்டும் என் கையில கிடைச்சான்னு வையேன், நான் கொன்னு போட்டுருவேன். உங்க இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா அவன அடிச்சு கொன்னுருப்பேன்." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொன்னாங்க. அதுல எஸ்எஸ்கேவுக்கு அல்லு விட்டுருச்சு. ஒரு பக்கம் நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு சொல்லாம இருக்கிறதுக்கான காரணம், கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவோட வீட்ல இருந்து எஸ்எஸ்கேவ ஒரு பலி பண்ணணும் அப்படின்னும், அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே என்ன பிளான் பண்றான், ஏது பிளான் பண்றான் அப்படின்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும், இந்த மாரி ஏற்பாடு எல்லாத்தையுமே செஞ்சுகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இப்போ தாக்ஷாயணிய தனியா விடுறதுக்கு எஸ்எஸ்கேவுக்கு ரொம்ப பயமா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா, எந்த நேரத்துல இந்த ரேவதி உண்மைய சொல்லப் போறான்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு, இப்போ அஞ்சலி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம ரேவதி கேட்க போறாங்க. இது உண்மையிலேயே ஒரு ஜாக்பாட்டான ஒரு விஷயம். ஏன்னா, கௌதமும், இலக்கியாவும் தங்களோட ஒரு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலாம் அப்படின்ற ஒரு முடிவுல போயிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த இன்டர்வியூல எந்த ஒரு வேலையுமே கிடைக்கல அப்படின்னாலுமே கூட, இப்போ கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி ஏமாத்துற விஷயம், அஞ்சலிய இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயணியும் ஏமாத்துற விஷயம் நம்ம ரேவதிக்கு தெரிய வரப்போகுது. அதனால அவங்க வேலைக்கு போறது வேணா வந்து பார்த்தீங்கன்னா நிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஏன்னா அவங்க வந்து இப்போ அடுத்தடுத்து வேலைக்கு போகணும். சீக்கிரமா ஒரு கம்பெனிய தொடங்கி, அத முதல் இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. அது கூடவே சேர்த்து கண்டிப்பா கார்த்திக்க எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும். ஏன்னா, அஞ்சலி இப்படியெல்லாம் பிளான் பண்றா அப்படின்னா, கண்டிப்பா கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திருவா அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்துறதுக்காக நம்ம கௌதம், இலக்கியா, ஜானகி, ரேவதி எல்லாருமே போராட போறாங்க. எஸ்எஸ்கேவுக்கு ஆப்பு ரெடியாவே இருந்துட்டு இருக்கு. சீக்கிரமா எப்போ நம்ம ரேவதி வச்சு விட போறாங்க அப்படின்றது தெரியல. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.